நடிகர் சிவகார்த்திகேயன் கடைசியாக நடித்த 3 திரைப்படங்களோட 7 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் 7 நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் 43 கோடி 10 லட்ச ரூபாவும், மதராசி திரைப்படம் 44 கோடி 20 லட்ச ரூபாவும், அமரன் திரைப்படம் 85 கோடி 65 லட்ச ரூபாவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளாவில் 7 நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் 1 கோடி 13 லட்ச ரூபாவும், மதராசி திரைப்படம் 1 கோடி 90 லட்ச ரூபாவும், அமரன் திரைப்படம் 5 கோடி 85 லட்ச ரூபாவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 7 நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் 7 லட்ச ரூபாவும், மதராசி திரைப்படம் 5 கோடி 72 லட்ச ரூபாவும், அமரன் திரைப்படம் 22 கோடி 15 லட்ச ரூபாவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7 நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் 3 கோடி 80 லட்ச ரூபாவும், மதராசி திரைப்படம் 4 கோடி 72 லட்ச ரூபாவும், அமரன் திரைப்படம் 10 கோடி 30 லட்ச ரூபாவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 7 நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் 75 லட்ச ரூபாவும், மதராசி திரைப்படம் 1 கோடி 6 லட்ச ரூபாவும், அமரன் திரைப்படம் 1 கோடி 55 லட்ச ரூபாவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 7 நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் 48 கோடி 85 லட்ச ரூபாவும், மதராசி திரைப்படம் 57 கோடி 60 லட்ச ரூபாவும், அமரன் திரைப்படம் 125 கோடியே 50 லட்ச ரூபாவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 7 நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் 21 கோடியே 15 லட்ச ரூபாவும், மதராசி திரைப்படம் 23 கோடி 40 லட்ச ரூபாவும், அமரன் திரைப்படம் 54 கோடி 50 லட்ச ரூபாவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 7 நாள் முடிவில் பராசக்தி திரைப்படம் 70 கோடியும், மதராசி திரைப்படம் 81 கோடியும், அமரன் திரைப்படம் 180 கோடியும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு.